Paradise is food, paradise is care. Ananya's Nana Nami Homes, a paradise for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் விசிட். பிரதமர் மோடி ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார். அப்போது கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு வருகை தர உள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருந்து நேரலையாக மனதின் குரல் ரேடியோ நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடம் உரையாற்றுவார் என்று கூறப்படுகிறது. சென்ற வாரம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் மற்றும் தூத்துக்குடி ஏர்போர்ட் முனையம் திறப்பு விழாவுக்காக பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்தார். அடுத்தடுத்து பிரதமரின் தமிழகம் விசிட் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துமா என எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. கல்லூரி மாணவன் கதை காரை ஏற்றி முடிப்பு. திமுக பிரமுகர் பேரன் துணிகரம். சென்னை ஐனாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயதான நிதின் சாய். மயிலாப்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். நிதின் நேற்றிரவு நண்பர் அபிஷேக்குடன் பைக்கில் சென்றுள்ளார். திருமங்கலம் பள்ளி சாலை அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வேகமாக வந்த கார் மோதியது. அபிஷேக் மற்றும் நிதின் தூக்கி வீசப்பட்டு நிதின் சம்பவ இடத்திலேயே இறந்தார். திருமங்கலம் போலீசார் நிதின் சாய் உடலை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய அபிஷேக்கை அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தனர். போலீசார் தப்பியோடிய கார் டிரைவரை தேடி வந்தனர். இது விபத்து இல்லை, கொலை என நிதின் சாய் குடும்பத்தினர் கூறினர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது திட்டமிட்டு காரில் வந்து மோதியது தெரிந்தது. நிதின் சாய் நண்பர்களிடம் விசாரித்தனர். KK நகர் பகுதியைச் சேர்ந்த பிரணவ் என்ற கல்லூரி மாணவன் அதே பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவியை காதலித்து வந்துள்ளார். மாணவியிடம் வெங்கடேஷ் என்ற கல்லூரி மாணவனும் பேசி வந்துள்ளார். இதனை மாணவி பிரணவிடம் கூறிய நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கோஷ்டி மோதலில் இருதரப்பினரும் நேற்று அண்ணா நகர் பகுதியில் கூடியுள்ளனர். வெங்கடேஷ் தரப்புக்கு ஆதரவாக நிதின் சென்றதாக கூறப்படுகிறது. வாய் தகராறுக்கு பின் நிதின் மற்றும் அபிஷேக் பைக்கில் புறப்பட்டுள்ளனர். பிரணவ் நண்பன் சந்துரு காரை வேகமாக இயக்கி பைக்கில் மோதி தப்பிச் சென்றுள்ளான். பிரணவ், சந்துரு, சுதன், ஆரோன் ஆகிய 4 பேரின் மீது 5 பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்த போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். காரை ஏற்றி கொலை செய்த சந்துரு திமுக தலைமைக் கழக செயற்குழு உறுப்பினர் KK நகர் தனசேகரனின் பேரன். சந்துருவின் தாயும் திமுகவில் உள்ளதால் பணத்தையும் பதவியையும் வைத்து கொலையை விபத்தாக மாற்ற முயற்சிக்கின்றனர் என நிதின் குடும்பத்தினர் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர். நெல்லையில் ஆணவ கொலை, சுர்ஜித் மீது பாய்ந்தது குண்டாஸ். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவரது மகன் கவின் செல்வ கணேஷ், வயது 27. சென்னை துறைப்பாக்கத்தில் IT நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். தூத்துக்குடியில் உடன் படித்த மாணவியுடன் நட்பாக பழகினார். அந்த பெண் திருநெல்வேலி தனியார் மருத்துவமனையில் சித்த மருத்துவராக உள்ளார். பெண்ணின் தந்தை சரவணன் ராஜபாளையம் ஆயுதப்படையில் SI, தாயார் கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு ஆயுதப்படையில் SI. வேறு சமூகத்தைச் சேர்ந்த கவின் தனது அக்காவிடம் பழகியதால் அப்பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் சென்ற ஞாயிறன்று கவினை கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்தார். ஆணவ கொலை சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை கிளப்பியது. கொலையில் தொடர்பு இருப்பதாக SIக்கள் 2 மீதும் வழக்கு பதிவாகி சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த சூழலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுர்ஜித் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் உத்தரவிட்டுள்ளார். அதிசக்தி வாய்ந்த பூகம்பம், குலுங்கிய ரஷ்யா, ஜப்பான், மிரட்டும் சுனாமி அலைகள். ரஷ்யாவின் கம்சத்கா தீபகற்ப பகுதியில் அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 8.7 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின. வீட்டில் உள்ள பொருட்கள் ஆட்டம் கண்டதால் மக்கள் பீதியடைந்து வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். 1,65,000 பேர் வசிக்கும் அவாச்சா கடலோர நகரத்தில் கம்சாத்ஸ்கை நகரில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே 125 கிலோமீட்டர் தொலைவில் 19.3 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் மையம் அறிவித்தது. இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் ரஷ்யா, ஜப்பான் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. கம்சத்கா பகுதியில் 3 முதல் 4 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்தன.
அடுத்த 3 மணி நேரத்தில் தீவிர சுனாமி அலைகள் எழும்பக்கூடும் என அமெரிக்காவும் எச்சரித்துள்ளது. பிலிப்பைன்ஸ், பலாவ், மார்ஷல் தீவுகள், சூக், கோஸ்ரே பகுதிகளில் 1 முதல் 3.3 அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழும்பக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் செவேரோ குரில்ஸ்க் வட ஜப்பானின் கரைகளை சுனாமி அலைகள் தாக்கியுள்ளது. அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவின் அலாஸ்கா மற்றும் பசிபிக் கடற்கரை பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை இருப்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஊடுருவ முயன்ற 2 பயங்கரவாதிகள் சுட்டுத் தள்ளிய ராணுவ வீரர்கள். பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒழிக்கும் பணி வேகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பலனாக நேற்று முன்தினம் ஸ்ரீநகரில் பதுங்கியிருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இவர்களில் ஒருவன் பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சுலைமான் ஷா என்ற ஆஷி மூசா என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இன்று மேலும் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லையில் 2 பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் கண்டனர். இருவரும் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றபோது வீரர்கள் சுட ஆரம்பித்தனர். பதிலுக்கு பயங்கரவாதிகளும் சுட்டனர். இருதரப்புக்கும் கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இறுதியில் 2 பயங்கரவாதிகளையும் வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். இதன் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. அவர்கள் திட்டமிட்டிருந்த நாசவேலையும் தவிர்க்கப்பட்டது என ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பூஞ்ச் எல்லையில் வீரர்கள் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்ணிடம் செயினை பறித்து செல்லும் காட்சிகள் ரயில்வே ஸ்டேஷனில் சம்பவம். சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்தவர் ரோசி, வயது 40, தனியார் பள்ளி ஆசிரியர். நேற்று மாலை பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷனில் வீட்டிற்கு செல்ல ரயிலுக்காக காத்திருந்தார். பிளாட்பார்மில் உட்கார்ந்திருந்த அவரது அருகே வந்து உட்கார்ந்த இளைஞன் ரோசி சுதாரிக்கும் முன் அவர் அணிந்திருந்த 3 பவுன் தாலிச் செயினை பறித்துக் கொண்டு ஓடினான். ரோசி கூச்சலிட்டும் பயனில்லை, அவன் அங்கிருந்து தப்பினான். இது தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியது. இதன் அடிப்படையில் விசாரித்து செயின் பறிப்பு ஆசாமியை பெருங்குடி ரயில்வே போலீசார் இன்று காலை கைது செய்தனர். செந்தில் பாலாஜி மோசடி வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கள். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வேலைக்கு பணம் வாங்கி மோசடி செய்த வழக்கில் அவரை காப்பாற்றும் நோக்கத்துடன் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகள் உள்ளிட்ட 2000 பேரை அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக திமுக அரசு சேர்த்திருக்கிறது. ஒரு வழக்கில் 2000 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டால் வாழ்நாள் முடியும் வரை விசாரணை முடியாது என்பதற்காகத்தான் திமுக அரசு இவ்வாறு செய்ததாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதற்காக காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தலைகுனிய வேண்டும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்போது தெரிவித்திருக்கும் கருத்தை கடந்த காலங்களில் பலமுறை பாமக தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி செய்தது ஊழல் என்று பாமக குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவர் செய்தது தியாகம் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சான்றிதழ் அளித்த முதல்வர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜியின் தியாகத்தை போற்றும் வகையில் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கினார். இதற்கும் பாமக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதையும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. ஒரு மக்கள் நல அரசு மக்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட வேண்டும். ஆனால் மக்களின் நலன்களை பலி கொடுத்து செந்தில் பாலாஜியை பாதுகாக்க முதல்வர் ஸ்டாலின் முயல்கிறார். இதற்கு உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் தமது நீதி தவறிய செயலுக்காக தமிழக மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கிலிருந்து அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களை நீக்கிவிட்டு செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீதான வழக்கை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றி தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. சிபிஐ விசாரணையில் என்ன நடந்தது? மடப்புரம் கோயில் செக்யூரிட்டி அஜித்குமார் கொலை வழக்கில் 16வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கின் முக்கிய சாட்சியான காரில் நகை காணாமல் போனதாக புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மற்றும் அவரது தாயார் 2வது முறையாக மதுரை ஆத்திக்குளம் சிபிஐ ஆபீஸில் விசாரணைக்கு ஆஜராகினர்.
அடுத்து விசாரணை கூப்பிட்டுருக்காங்களா மேடம்? யூடியூப் சேனல் மீடியா மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குது. இல்லை மேடம். எங்கள் ப்ராப்ளம் வந்தப்போ தான் இவங்க ஃபுல்லாக 99 இல்லை 100% போய்க்காரங்கன்னு அப்புறம் தான் தெரியும். என்ன நடந்ததுன்னு எப்போவுமே 2 சைடும் கேட்கணும். இல்லை மேடம், என்ன நடந்ததுன்னு நீங்களாச்சும் சொல்லுங்கள் மேடம். என்ன நடந்துச்சு மேடம்? வந்ததெல்லாம் எழுதுறாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மீடியா மேலே இருந்த மதிப்பே போய் எவ்வளோ போய் எவ்வளோ என்ன நடந்ததுன்னு அவங்க என்ன கேட்டாங்க, எதை பற்றியும் கவலை இல்லை. இஷ்டத்துக்கு தோன்றதெல்லாம் எழுதுறதுக்கு பேர் தான். அவங்க வந்து சம்பாதிக்க ஒன்றும் தப்பு இல்லை, ஏதோ பொய் சொல்லி தான் சம்பாதிக்கணும். இல்லை மேடம், எனக்கு என்ன தான் மேடம் நடந்தது நீங்கள் சொன்னால் தான் மேடம் தெரியும். இப்போ என்கொயரி என்ன மேடம்? இல்லை ஏற்கனவே சொல்லியாச்சு. இல்லை மேடம், திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள். நாளைக்கு எதுவும் என்கொயரி இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க கால் பண்ணால் திரும்ப வர சொல்லுங்கள். ஓகே மேடம். நீங்கள் என்ன தான் மேடம் நடந்துச்சு? நான் நிறைய இடத்துல சொல்லி ப்ளீஸ் மேடம், சாவி மாற்றி இருப்பா. இல்லை மேடம், ப்ளீஸ். இல்லை மேடம், எங்களுக்கு வந்து அலுவலகத்துக்கு கண்ணீரே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். ஒருத்தரையே ஒரு திசை திருப்பறதுனா ஒரு அளவு இல்லை. ஒருத்தரையே இப்போ என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் செருப்பு கிடந்ததுன்றாங்க அப்படின்றாங்க. இது என்ன உண்மையாலுமே இந்த சேனல்ஸ் மீடியா மேலே இருக்கிற மரியாதையே எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஒருத்தவங்க வந்து கதை சினிமா எழுதுறதுக்காக இவ்வளோவா எழுதணும், எவ்வளோ போய் எவ்வளோ இது 100% போய் சொல்லுவாங்கனால நான் எதிர்பார்க்கவே இல்லை. யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. ஒருத்தர் வந்து சரி, இப்போ ஒருத்தர் ரொம்ப தப்பு தான், ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த வேதனை எங்களுக்கு இருக்காதா சொல்லுங்கள்? நம்ம வேணுன்ட்டே அவங்க சாகணும்னு நினச்சோம், அது கண்டிப்பாக கிடையாது. எவ்வளவோ வேதனையில் தான் நாங்களும் இருக்கோம். ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல, ஒரு க்ரோசரி வாங்க முடியல, வெளியே போக முடியல, ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல, சாப்பிட முடியல. அவ்வளோ காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம். இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிடிச்சவங்கலாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல. எல்லா விஷயத்தையும் அஜித் தம்பி விஷயத்துலையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்னன்னே தெரியாமல் அவங்க இல்லை இவங்க தான் அவங்கள பிடிச்சி கொள்ளுங்கன்னா ஏதோ ஒரே ஒன் சைடாகவே பேசிகிட்டே போவீங்களா? அடுத்த சைடு யாருமே திங்க் பண்ணுறதுக்கு யாருக்குமே யோசனை இல்லையான்னு தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ரொம்பவே எனக்கு வருத்தம் தான். இல்லை அவங்க வந்து அவங்க டியூட்டிஸ் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி உங்கள் டியூட்டிஸ் சொல்கிறீங்க? டியூட்டிஸ்னா அதே இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாகவே ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒருத்தர் தள்ளி ஒரு இது சம்பவம் நடந்துருச்சு, இவங்களும் எப்படியாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதையும் நம்ம பெருசாக போட்டு அதையும் ஒரு விளம்பரம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம் தான் இருக்கிறாங்க யூடியூப் சேனல். சரி, என்னோட கலீக்ஸ் என் கூட திருடு போனதான் புகார் கொடுத்தது மட்டும் தான் உங்களுடைய. மற்றபடி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம், அவ்வளோதான் நடந்தது. புகார் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சேனல்ஸ் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் விசாரணைக்கு வந்துருக்கோம். அடுத்து என்னன்னாலும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி. அவங்க குடும்பத்தில் எதுவும் பேசுவீங்களா மேடம்? அஜித் ஃபேமிலிட்டா அங்கே போகவே இல்லை, இங்கே தான் வந்துருக்கோம். எந்த என்ன மாதிரி கேள்வி? அது சரி, திருப்பி எப்போ வர சொல்லிருக்காங்க மேடம்? அதுக்கு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணுங்க. அமர்நாத் யாத்திரை தற்காலிக நிறுத்தம். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் குகை கோயிலுக்கான யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடங்கியது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை யாத்திரை நடக்க இருக்கிறது. யாத்திரை செல்ல பஹல்கம் பாதை மற்றும் குறுகிய பால்டால் பாதை பயன்படுத்தப்படுகிறது. யாத்திரை நடந்து வரும் நிலையில் மோசமான வானிலை காரணமாக 2 பாதைகளிலும் பயணம் தடைபட்டுள்ளது. இதனால் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது: அமர்நாத் யாத்திரை செல்லும் 2 பாதைகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நுன்வான், சந்தன்வாரி முகாம்களிலிருந்து பயணம் அனுமதிக்கப்படவில்லை. ஜூலை 31ஆம் தேதி வரை பகவதி நகர், பால்டால், நுன்வான் முகாம்களிலிருந்து எந்த போக்குவரத்தும் அனுமதிக்கப்படாது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த ஆண்டு தற்போது வரை 3.93 லட்சம் யாத்ரீகர்கள் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர்.
7 கிலோ திமிங்கல எச்சம் 15 கோடி ரூபாய்க்கு பேரம், பேராசையால் சிக்கிய ஆசாமி. கடல்வாழ் உயிரினமான திமிங்கலத்தின் செரிமான அமைப்பில் இருந்து வெளியேற்றப்படும் ஒரு பொருள்தான் ஆம்பர்கிரீஸ். இது வாசனை திரவியங்கள், மருந்து பொருட்கள் தயாரிக்க பயன்படுவதால் சட்டத்துக்கு புறம்பாக கோடிக்கணக்கில் விலை பேசி திமிங்கல எச்சம் விற்கப்படுகிறது. புதுச்சேரி விழுப்புரம் எல்லையான PS பாளையத்தில் ஒருவர் திமிங்கல எச்சத்தை விற்க பேரம் பேசுவதாக விழுப்புரம் குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இன்ஸ்பெக்டர் ஜெரால்டு தலைமையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கிருந்த மாயகிருஷ்ணன் என்பவரிடம் திமிங்கல எச்சத்தை வாங்குவது போல் பேரம் பேசினர். தன்னிடம் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7 கிலோ திமிங்கல எச்சம் இருப்பதாகவும் வாங்க முன்வந்தால் சற்று குறைத்து தருவதாகவும் கூறியுள்ளார். முதலில் பொருளை பார்க்க வேண்டும் என மப்டியில் இருந்த போலீசார் சொல்ல அந்த நபரும் திமிங்கல எச்சத்தை காட்டியுள்ளார். அப்போது அதிரடியாக அவற்றை கைப்பற்றிய விழுப்புரம் குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசார் மாயகிருஷ்ணனையும் கைது செய்தனர். சம்பவம் நடந்த இடம் புதுச்சேரி எல்லை என்பதால் மாயகிருஷ்ணனையும் திமிங்கல எச்சத்தையும் திருபுவனை போலீசில் ஒப்படைத்து சென்றனர். திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர்.